வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சன்ல கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவு முழு பெப்பர், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 ஏலக்காய், ஒரு 3 ஸ்பூன் அளவு நடக்கல்ல, 2 பட்டை, ஒரு 3 ஸ்பூன் அளவு எள்ளு, வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுறலாம். இது கூட 2 வரமிளகாய் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வர கொத்தமல்லி இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். என்கிட்ட வர கொத்தமல்லி இல்லை அப்படிங்கிறனால மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடை சட்டியில் கத்திரிக்காய் பேக் சைடு 4-5 சைடு நல்லா கீறி விட்டுருக்கேன். கீறி விட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா கத்திரிக்காயை வேக வச்சு எடுத்துக்குவோம். அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நமக்கு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பொடி பண்ணது கூட கடைசியில் தேங்காயும் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2-3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ தேங்காயும் சேர்த்து பொடிச்சு வச்சுட்டோம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு, முழு பெப்பர் ஆட் பண்ணி வெடிக்க விட்டுருவோம். வெடிச்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு கை நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுவோம். இது வணங்குற டைம்லயே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை. 2 தக்காளியை மிக்சியில் அடித்து ஊற்றி இருக்கிறேன். அதையும் தக்காளியோட ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தக்காளி நமக்கு நல்லா வணங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பொடியில் பாதி அளவு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். மீதி பாதியை வேறு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நேரம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 வணக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறேன். கொதிக்கும் போது நம்ம வணக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே வெந்துடணும், அந்த அளவுக்கு வேக விட்டுருவோம். அது கொஞ்சம் அப்படியே எண்ணெய் மேலால் பிரியும். அந்த டைமில் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு 2 கொதி வந்தால் போதும். 2 கொதி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவு மட்டும் வணக்கி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட கத்திரிக்காய் கட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.